நிறுவனங்களை வந்து ஈஸியா சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இது வந்து எந்த அடிப்படையில் நியாயம்? அதாவது தமிழகத்தினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது சிறு நடுத்தர தொழில் செய்வர்கள். வணக்கங்க. தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சென்ற காலத்துல வந்து மின்கட்டண உயர்வால் அதிகமான வரி உயர்வு பல்வேறு சூழ்நிலை வந்து சிறு நடுத்தர தொழில் வந்து வஞ்சிக்கப்பட்டதால வந்து இந்த கூட்டமைப்பு உருவாச்சு. இந்த கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள 420 அமைப்புகள் மேல் இந்த கூட்டமைப்பு ஒன்றிணைந்து பலகட்ட போராட்டங்கள் ஒரு ஆண்டுகளாக நாங்கள் பண்ணோம். இந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று. அது எல்லாமே இருந்து அந்த அரசு செய்யாத ஒரு சூழல் போனங்காடி தான் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இது காரணம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நகரங்கள்ல வந்து 100% வந்து புதிய அரசுக்கு வந்து நாங்க வாக்களிச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு சிறு நடுத்தர தொழில் சேர்ந்தவங்க தான் ஒவ்வொரு நகரத்துல வந்து வாழ்றாங்க. ஒன்னா வந்து சிறு நடுத்தர தொழில் துறை சேர்ந்தவங்க இருப்பாங்க, இல்ல அதுல பணிபுரியும் தொழிலாளிகள் இருப்பாங்க. இந்த பாதிப்பு தான் இந்த மாற்றம். அதாவது சென்ற அரசுகள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பு கம்பளம் விரித்து அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து சிறு குறு நடுத்தர தொழில் தராதங்காட்டி இந்த அரசியல் மாற்றம். இதுதான் உண்மை. இது போல தமிழக அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து தமிழக அரசு அதே தவறு செய்யற மாதிரி இப்ப நாங்க பாக்குறோம். நாங்கள் 1 மாதங்களாக வந்து நாங்கள் தமிழக முதல் சந்திக்கிறதுக்கு நாங்கள் பல்வேறு முயற்சி செய்தும் எங்களுக்கு நேரங்கள் ஒதுக்கப்படவில்லை. ஆனா அதே வேளையில் கார்பரேட் நிறுவனங்களை வந்து ஈஸியா சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இது வந்து எந்த அடிப்படையில் நியாயம்? அதாவது தமிழகத்தினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது சிறு நடுத்தர தொழில் செய்வர்கள். அவர்களை பாதுகாத்தால் மட்டுமே அதை சேர்ந்த தொழிலாளர்கள் வாழ்வாய்ப்பு பாதுகாக்க முடியும். அப்பேற்பட்ட இந்த சிறு நடுத்தர தொழிலை வந்து இந்த அரசுக்கு மறைக்கப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இது தமிழக அரசு புரிந்து கொண்டு குறிப்பா தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு இந்த சிறு நடுத்தர தொழில் செய்வர்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே தமிழகத்தில் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும், தமிழுடைய தொழிலாளர்கள் பாதுகாக்க முடியும். இந்த கார்பரேட் செக்டார் அப்படிங்கிறது அது வந்து முன்மணி பூச்சி மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அது அந்த செயல்பாடை மாற்ற வேண்டும் தமிழக அரசு. ஏன்னா 1 மாதங்களாக நான் வந்து பல்வேறு முயற்சிகள் எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படாது, எங்களுக்கு மன வேலையாக இருக்கிறது. தமிழக அரசை புரிந்து கொண்டு எங்களை வந்து நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தர மாதிரி நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.